என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்தை பிரிஞ்சு கணவன் மனைவியும் டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு தனித்தனியா இருந்தீங்கன்னா தந்தைக்கு 10,000 கொடுக்குறேன், அடுத்தது அப்புறம் அந்த மனைவிக்கு 10,000 கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அது பழக்கத்துல இருக்குது, அவங்க வாழ்றது அப்படிதான். அது மாதிரிதான் திட்டங்களையும் சொல்றாங்க. நம்பிக்கைக்குரிய திட்டமா அது? ஏதாவது செயல்படுத்த முடியுமா? அது கேட்ட பொருளாதாரம் ஏதாவது இருக்குதா? 8,000 கோடிகள், 10,000 கோடிகள், இவங்க சொல்ற ஒவ்வொரு திட்டமும் 10,000 கோடிகள், 8,000 கோடிகள் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு தேவைப்படும்? நாட்டில் இப்பயே ஏற்கனவே கடந்த ஆட்சிக்கு முந்தின ஆட்சியில் இருந்த பொழுது 4,5 லட்சம் கோடிகள் இருந்தது, இப்போ 9 லட்சம் கோடிகள் ஆயிப்போயிடுது. இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறதுக்கு எங்கிருந்து பணம் வரும்? எதை வச்சு இவங்க செயல்படுத்துவாங்க? எந்த நம்பிக்கையில இந்த திட்டத்தை வாக்குறுதிகளா கொடுக்குறாங்க? இது எப்படி சாத்தியப்படும்? அப்ப மக்களை ஏமாற்றுறது தானே.